நாட்டில் ஹாய் அதையும் பார்த்துட்டு க்யூட்டாக சிரிக்கிறான். ஓகே, நேற்று வந்து சித்ரா பௌர்ணமி எல்லாருமே நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடி இருப்போம். ஆனால் சிங்கப்பூரில் நானும் நேற்று வேணால் பார்க்கலான்ட்டு நேற்று இரவு பௌர்ணமி அப்போ கோவிலுக்கு வந்தேன். ஆனால் கோவில் திறக்கவே இல்லை. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு காலையிலேயாவது வந்து சாமி கும்பிடலான்னு வந்தேன். சரியான வெயில் செம்மையாக இருக்குது. நம்ம ஊர்லேயும் வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. இங்கே மழையும் பெய்யும் வெயிலும் அடிக்கும், மாறி மாறி ரெண்டுமே இருக்கும். நம்ம உள்ளார போய்ட்டு சாமி கும்பிடலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பூஜை அபிஷேகம் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்மூர் மாதிரி இங்கேயும் கொடிமரம் இருக்கும். கொடிமரம் நல்லா அழகாக நீட்டாக இருக்குது, நேர்த்தியாக. மேலே வந்து பார்த்தோம்னா யாழி, சிங்கம், நண்டு, பசு, ஆடு, மீன், அப்புறம் இந்த தராசு மாதிரி இது மாதிரி நிறையா வரைஞ்சிருக்காங்க. நல்லாயிருக்கு அழகாக கொடிமரம். இந்த வெண்கலம் வேற ஒரு மெட்டலில் செஞ்சுருப்பாங்க, இங்கே வேறு மெட்டலில் இருக்குது. கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கணும். நடுவில் பார்த்தோம் அப்படின்னா காளியம்மன் சன்னதி இருக்கும், அந்தாண்ட முருகர் சன்னதி இருக்கும். 3 சன்னதியுமே இருக்கும். இந்த இடத்துல அந்த அபிஷேகத்துக்கு வந்து டோக்கன்லாம் கொடுப்பாங்க. அந்த இடம் ஆஃபீஸ் ரூமு.